மனதில் நிம்மதி இல்லையா? செய்த வினைகள் துரத்துவதாக உணர்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நம்முடைய கோடிக்கணக்கான பிறவி பாவங்களை ஒரு நொடியில் பனி போல விளக்கும் ரகசியத்தை மாணிக்க வாசகர் இந்த வரியில் உடைக்கின்றார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் போய உரைவான் யான். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. அன்பர்களே, நாம் ஏன் சிவபுராணத்தை படிக்க வேண்டும்? ஏதோ ஒரு கடமைக்காகவோ அல்லது பயத்திற்காகவோ அல்ல. சிந்தை மகிழ, அதாவது நம்முடைய மனம் குதூகலிக்க, ஒரு பரவச நிலையை அடைய சிவபுராணத்தை சொல்ல வேண்டும். சிவபுராணத்தை படிக்க தொடங்கும் பொழுது நம்முடைய கவலைகள் மெல்ல மறையும். மனம் அந்த ஈசனின் புகழில் லயிக்கும் பொழுது சொல்லன்னா ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே பிறக்கும். அந்த மகிழ்ச்சி உலக பொருட்களால் கிடைப்பது அல்ல, அது ஆத்மார்த்தமானது. இறைவன் குடியிருக்கும் இடமே சிந்தை, அதாவது மனம்தான். அந்த இடத்தை அவனுடைய புகழால் அலங்கரித்தால் மகிழ்ச்சி அங்கே தானாக வந்து குடியேறும். அடுத்து, முந்தை வினை முழுவதும் ஓய. நாம் இன்று அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு காரணம் என்ன? நம்முடைய முந்தை வினை, அதாவது முன் பிறவிகளில் நாம் செய்த கர்ம வினைகள். நிழல் போல தொடரும் இந்த பாவ வினைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் மாணிக்க வாசகர் இங்கே ஒரு மாபெரும் உத்தரவாதம் தருகின்றார். நீங்கள் சிவபுராணத்தை சொன்னால் அந்த முந்தை வினை முழுவதும் ஓயும். ஓய என்றால் அப்படியே நின்று விடுவது அல்லது அழிந்து போவது என்று பொருள். ஒரு காட்டு தீயை அணைக்க பெருமழை தேவைப்படுவது போல நம் வினைப்பயன்களை எரிக்க சிவபுராணம் என்ற அருட்பெரும் மழையால் மட்டுமே முடியும். உரைப்பான் யான். இங்கே மாணிக்க வாசகர் எவ்வளவு பணிவோடு சொல்கின்றார் பாருங்கள். இந்த உயரிய சிவபுராணத்தை நான் சொல்கின்றேன் என்கின்றார். இது அகந்தையில் சொன்ன நான் அல்ல. இறைவா, உனது புகழை சொல்லும் தகுதியை எனக்கு கொடுத்தாயே என்ற நன்றி உணர்வோடு சொல்லும் வார்த்தை. நாம் சிவபுராணத்தை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய பழைய வினைகள் அனைத்தும் ஓய்ந்து மனம் தூய்மை அடைகிறது என்பதே இதன் உட்பொருள். அன்பர்களே, உங்கள் வினைகள் தீர வேண்டுமா? மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டுமா? தினசரி சிவபுராணத்தின் இந்த வரிகளை சிந்தித்து பாருங்கள். இறைவன் நாமம் உங்கள் நாவில் இருந்தால் வினை பயன்கள் உங்களை நெருங்க அஞ்சும். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்ற சிவபக்தர்களுக்கும் பகிருங்கள். அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.